கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 36வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தபடியாக இன்றைக்கி 37வது அதிகாரம். 37வது அதிகாரம் யாருன்னா, நம்ம இப்போ இதுக்கு 36வது அதிகாரம் ஏசாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 37வது அதிகாரம் யாக்கோபை பற்றி பார்க்க போகிறோம். ஈசா குட்டி பிள்ளைகள் ரெண்டு பேரில் மூத்தவன் பேர் ஏசாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருக்கிறான். ஏசா சேயீர் தேசத்தில் என்ன செய்கிறான், குடியிருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். ஏசா சேயீர் தேசத்தில் குடியிருக்கிறான், யாக்கோபு கானான் தேசத்தில் குடியிருக்கிறான். இப்போ யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு என்ன செய்கிறான், 17 வயதில் தன் சகோதரனுடன் என்ன செய்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு 17 வயதில் சகோதரோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இளைஞர் யாருன்னா யோசேப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவுடைய மறுமனை ஆட்டிகளுடைய பிள்ளைகள் இருக்காங்கள்ல, அவங்க பில்கால் செல்வா 2 பேர். அவர்களுடைய குமாரர்கள் என்ன செய்வாங்கன்னா, துன்மார்க்கமாக நடக்கிறத என்ன செய்கிறாங்க பார்த்து கொண்டு அதை என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனிடத்தில் என்ன செய்வான்னு சொல்லுவான். இப்படி நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க, துன்மார்க்கமாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்டேருந்து என்ன சொல்லுவான், அதை பார்த்து சொல்லிடுவான். இப்போ இஸ்ரவேல்னா யாக்கோபுன்னு நம்ம சொல்லிடுறோம். யாக்கோபுனுடைய மறுபெயர் ஏசப்பாச்சது இஸ்ரவேல்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இஸ்ரவேல் என்ன செய்கிறான், இப்போ முதிர் வயதில் இருக்கிறான். முதிர் வயதில் இருக்கும்போது யோசேப்பு தனக்கு பிறந்ததுனால இஸ்ரவேல் தன்னுடைய குமார் எல்லாரையும் என்ன செய்கிறான், எல்லா பசங்களை விட அவன் என்ன செய்கிறான், அதிகமாக நேசிக்கிறாப்புல. அவனை அதிகமாக நேசிக்கிறனால அவனுக்கு என்ன செய்கிறான், பல வர்ண அங்கேயே கூட என்ன செய்யறான், செய்து கொடுக்குறாப்புல. இப்போ பலவங்க அங்கே செய்து கொடுக்குறனால அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறான், அவன் தகப்பன் அதிகமாக என்ன செய்கிறான், அவனை நேசிக்கிறான். எல்லாத்தோட ராகேல் தன் விரும்பி கெட்டினவள். 2வது அதிக வருடமாக குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்தது. 3வது என்னென்னா அவன் என்ன செய்கிறான், இறந்து போயிட்டான். அதனால் என்ன செய்கிறான், அவனுடைய மகன் வச்சுன்னா அதிகமாக நேசிக்கிறாரு. தான் இல்லாத பிள்ளைன்னு சொல்லி அதிகமாக நேசிக்கிறதுனால அவனுக்கு என்ன செய்கிறான், பல வர்ணமான அங்கீகரிச்சதை செய்து கொடுக்குறாப்புல. அதை செய்து கொடுக்குறத இப்போ அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் அவன் என்ன செய்கிறான், அதிகமாக நேசிக்கிறது. அவங்க சகோதரர்கள் கண்டதுனால யோசேப்பு மேலே என்ன செய்கிறாங்க, அவன் மேலே பொறாமை உண்டாயிடுச்சு. அவங்களுக்கு பொறாமை உண்டானதுனால அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, அவன்கிட்ட சரியான அன்பு செலுத்தி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசாதபடிக்கு பொறாமையினால என்ன செய்கிறாங்க, அவனை என்ன செய்கிறாங்க, பகைத்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு என்ன செய்கிறான், ஒரு சொப்பனம் கண்டுறான். சொப்பனம் கண்டு என்ன செய்கிறான், அதே தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்கிறான், அதை அறிவிக்கிறான். நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே இப்போ என்ன செய்கிறாங்க, அதை விட அதிகமாக என்ன செய்கிறாங்க, பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று அவன் அப்பா அதிகமாக நேசிக்கிறதையும் பல வர்ணாங்கி அவனுக்கு செய்து கொடுக்கறதுனாலையும் அவனை என்ன செய்கிறாங்க, பகைக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 2வது அவன் சொப்பனம் கண்டு தான் அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே என்ன செய்கிறான், அதை விட அதிகமாக என்ன செய்கிறாங்க, பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யோசேப்பு என்ன செய்தான், அவனுடைய சகோதரர்களை பார்த்து அவன் அவன் மேலே காயமரமாக இல்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான், நான் அவருடைய சொப்பனம் கண்டேன், என் சொப்பனத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்கள்ட்ட என்ன செய்கிறான், அவன் அன்பாக சொல்கிறான். நான் ஒரு வயல் இருக்குது, வயலில் என்ன செய்கிறாங்க, அரிக்கட்டுகளில் அறுத்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த அரிக்கட்டுகள்லாம் அதில் அந்த அரிக்கட்டுகள்லாம் என்ன செய்யுது, நிமிர்ந்து இருக்குது. ஆனால் அறுத்த அரிகள் வயலில் என்ன செய்கிறோம், நெல் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. நெல்லை என்ன செய்கிறோம், அறுத்து என்ன செய்தோம், அதை கட்டுறோன்னு வச்சுக்கோங்களா. அப்போது அந்த அரிக்கட்டு என்ன செய்தான், நிமிர்ந்து இருந்துக்கான். அறுத்த அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குதான். அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றுச்சான். அந்த சகோதரி இவன் அறுத்த அரிக்கட்டு கட்டி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சகோதரருடைய அரிக்கட்டுக்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா, இவனோட அரிக்கட்டை சுற்றி என்ன செய்தான், வணங்கி நிற்கிதான். அப்படி என்ன செய்யறான், கனவு கண்டுக்கிறான். அதை என்ன செய்யறான், தன்னுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்கிறான், இப்படி வயலில் இப்படி கண்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கண்டேன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர்கள் என்ன செய்வாங்க, அப்போ நீ எங்களாம் ஆள போறியா, ஏன்னா இவன் அரிக்கட்டை சுற்றி மற்ற அரிக்கட்டுக்கெல்லாம் வணங்கி நின்றுச்சின்னு சொன்னால அதை பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க, அப்போ நாங்கள்லாம் ஒன்று என்ன செய்வோம், நாங்கள் உன்னை ஆள போகிறோமா, நீ எங்களை ஆள போறியா, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவன் சொப்பனத்தை வச்சு சொல்லி நாளுதோறும் அவனை என்ன செய்கிறாங்க, இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாங்க, பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் அடுத்தபடியாக ஒரு சொப்பனை என்ன செய்கிறான், காண்றான் யோசேப்பு. அந்த சொப்பனத்தை கண்ட உடனே இப்போ அவன் திரும்ப அவனோட சொப்பனை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன அப்படின்னா,
சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினதுன்னு சொல்கிறான். சூரியனும் சந்திரன் 11 நட்சத்திரம் வணங்கினதுன்னு சொன்ன உடனே அவன் தகப்பனுக்கும் அவன் சகோதரர்கிட்ட என்ன செய்றான், இப்படி சொல்கிறான். சூரியன் என்னை எப்படி வணங்குச்சு, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் வணங்குச்சுன்னு சொன்ன உடனே அவன் தகப்பனும் சகோதரனும் என்ன செய்கிறாங்க, அவனை பார்த்து நீ கண்ட சொப்பனை என்ன, நானும் உன் தாயாரும் உன் சகோதரன் உன்னை வணங்க வரப்போகிறோமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா அவனை கடிந்து கொள்கிறாரு. நானும் உன் தாயும் சகோதரன் உன்னை கடிந்து உடனே நாங்கள் வணங்க வரப்போகிறோமான்னு சொல்லி கடிந்து கொள்கிறாரு. பிள்ளை சொப்பனம் கண்டா என்ன சொன்னோம், அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி கேட்கணும். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்கிறாரு, திட்டுறாரு. ஆனால் அவங்க சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, அவன் மேலே இன்னும் அதிகமாக என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே பகைத்து கொண்டே இருக்கிறாங்க. 3 இடத்துல நம்ம பார்க்குறோம், அதிகமாக பகைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன சொன்னால் கூட வந்து பொறாமக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவன் மேலே அவன் சொப்பனத்தை கண்டு 2 சொப்பனம் சொல்லிட்டானா, சொன்னதுனால அவங்க இது மேலே அதிகமாக பொறாமப்படுறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து என்ன செய்கிறான், அதை மனதில் என்ன செய்கிறா, பிள்ளை இப்படி கனவு கண்டிருக்கான்னு சொல்லி அதை மனதில் என்ன செய்கிறார் வைத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இப்போ என்ன செய்கிறாருன்னா, அப்படியே அப்பா யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, யோசேப்பை பார்த்து உன்னோட சகோதரர்களாக என்ன செய்கிறாங்க, சீகமில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் நீ என்ன செய்ய, உன்னுடைய சகோதரர்களை போய் நீ என்ன செய்ய, நான் பார்க்குறக்கு உன்னை அனுப்புகிறேன், நீ அவங்க போய் என்ன செய்ய, அவங்கள பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சுக செய்தியை நீ கேட்டுட்டு நீ வரணும், அதுக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்கிறாரு. சொன்ன உடனே சீகமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே இவன் செய்கிறான், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறு செய்தியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா, சீகம் என்ற இடத்துல எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, சரி நீ போய் பார்த்துட்டு வா, அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு அவங்கள நீ பார்த்துட்டு வா, அவங்க ஆடுகள் எப்படி இருக்குது, அவங்க நலமுடன் இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. 10 சகோதரர்கள், ஏன்னா இவன் வந்து 11வது சகோதரன், 12வது பென்யமீன் அவன் கூட இருக்கிறாப்புல. மற்ற 10 பேரும் அடிமைக்கு போயிருக்காங்க. அதனால் என்ன செய்கிறான், 10 பேரையும் பார்த்துட்டு ஆகாரங்களை கொடுத்துட்டு சுக செய்தி விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னே இவன் என்ன செய்கிறான், சந்தோஷமாக என்ன செய்கிறான், போகிறான். போயிட்டுருக்கும்போது என்ன செய்கிறான், சீகமுக்கு போகிறான். சீகமில் அவங்களோட சகோதரர்கள் என்ன செய்யலை, இல்லைன்னொன்னே என்ன செய்கிறான், இப்போ வழி தப்பி என்ன செய்கிறான், தெரிஞ்சு தேடிட்டு இருக்கிறான். சகோதரர்கள் இல்லையா, எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலையே, ஆடுகள் எங்கே மேய்ச்சிட்டு இருக்காங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லி சீகம் என்ற இடத்துல எப்ரோன் பள்ளத்தாக்கில் தேடிட்டு இருக்கிறான். காணனால ஒரு மனுஷன் அலைந்து திரிகிறத பார்த்தோன்னே கேட்குறாரு, இங்கே யார் தேடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறேன், நான் என்னுடைய சகோதரர்களை நான் என்ன செய்கிறேன், தேடுறேன், அவர்கள் எங்கே ஆடி மேய்க்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன்கிட்ட என்ன செய்கிறான், யோசேப்பு கேட்குறான். கேட்டேன்னா அவன் சொல்கிறான், அந்த மனிதங்கள் என்ன சொன்னாங்க, இந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க, அவங்க தோத்தானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு இருந்ததை நான் சொல்ல கேட்டதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான். அதனால் நீ என்ன செய்ய, நீ தோத்தானில் போனால் நீ அவர்களை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு சொல்கிறார். சொன்னோடனே இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரர்களை பார்க்குறதுக்கு அந்த சீகம் என்ற இடத்த விட்டுட்டு எப்ரோன் பள்ளத்தாக்கு விட்டுட்டு நேராக என்ன செய்கிறான், தோத்தானுக்கு போகிறான். அங்கே போகிற வழியில் ஒரு துறவு பக்கத்தில் என்ன செய்கிறான், அவன் போயிட்டுருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, அவனை வர்றதை பார்த்துட்டாங்க. அவன் தூரத்தில் தான் வந்துட்டுருக்கிறான், கிட்ட வரலை. தூரத்தில் வரும்போதே அவனுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, வரான்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, அவனுக்கு தெரியாத பிடிக்க அவன் தூரத்தில் தானே வரான், இவங்க ஒரு சதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சதி பண்ணுறாங்கன்னா, இவனை எப்படியாடி செஞ்சிடணும், கொலை செஞ்சிடணும். அப்பா இவனை என்ன செய்கிறாரு, அதிகமாக நேசிக்கிறாரு. 2வது என்ன சொப்பனை வேற இப்படி 2 சொப்பனம் கண்டேன்னு சொல்கிறான். அதனால் அந்த சொப்பனத்தின்படி எப்படி நடக்குன்னு பார்ப்போம், இவனை கொண்டுட்டா என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து சதி யோசனை பண்ணுறாங்க. 10 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த நேரத்தில் அந்த கிண்டல் பண்ணுறாங்க, சொப்பனக்காரன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொப்பனக்காரன் என்ன செய்யணும், நம்ம ஒரு குழியில் தூக்கி போட்டுருவோம், குழியில் தூக்கி போட்டுட்டோன்னா அவன் என்ன செய்கிறான், செத்து போயிடுவான். நம்ம அப்பாட்ட என்ன செய்யணும், துஷ்டம் இருக்கும், அவனை கடிச்சு கொண்டு போட்டுட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு. அப்போ அவன் சொப்பனை எப்படி தான் முடியுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன 10 பேர் என்ன செய்கிறாங்க, ஆலோசனை பண்ணோன்னே இப்போ ரூபன் யார், ரூபன் வந்து மூத்தவன், லேயாளுடைய மகன் மூத்தவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இதை கேட்டோடனே எப்படியாவது இவனை என்ன செய்யணும், அவங்கள சாகடிச்சிடக்கூடாது, இவங்க கைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், இவனை தப்பி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா பொதுவாக நம்ம பார்க்கும்போது குடும்பத்தில் மூத்த பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகள் மேலே என்ன செய்யும், பொறுப்புகள் பாசங்கள் இருக்கும். அதனால் இப்போ ரூபன் மூத்தவன் இல்லை, அதனால் என்ன செய்கிறான், நம்முடைய தம்பி இவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க.
ஆனால் இவனை என்ன செய்யக்கூடாது, கொல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யணும்னா, ஒரு குழியில் தூக்கி போட்டால் போச்சுன்னா என்ன செஞ்சிடான், அவனை நம்ம எப்படியாவது தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டுட்டா பார்க்க முடியாது, குழியில் போட்டால் அவங்களுக்கு தெரியாமல் தூக்கி காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறதுல இவன் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இவனை என்ன செய்யணும், இவனை கொண்டுட்டு நம்ம அப்பாட்ட நம்ம எப்படி போய் பேச போகிறோம், அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த சகோதரனுடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும், ரத்தம் சிந்தக்கூடாது, அவனை கொலை செய்ய வேண்டாம், அவனை தூக்கி நம்ம என்ன செய்யணும், ஒரு குழியில் தூக்கி என்ன செஞ்சுருவோம், போட்டுருவோம். குழியில் போட்டாச்சுன்னா இவரோட போட்டுக்கு சமமாயிரு, ஆனால் கொண்டுட்டா ரத்த பலி சிந்தின மாதிரி ஆகிரும், அதனால் குழியில் தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் தந்திரமாக நினச்சிடறான், குழியில் போட்டால் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறனால மற்றவங்கள்ட்ட சொல்கிறான், மற்றவங்கள்ட்ட காப்பாற்றுன்னு சொன்னால் விட மாட்டாங்க, அதனால் இப்படி தந்திரமாக யோசனை பண்ணிகிட்ருக்குறான். உடனே எப்படி சொன்ன உடனே இப்போ அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்களா, சரி ரொம்ப என்ன செய்கிறோம், நம்ம குழியில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மற்ற 9 பேரை என்ன செஞ்சிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, யோசேப்பு கொடுத்துருந்த பழம் அங்கேயோ கலத்துறாங்க. ஏன்னா அவங்க அப்பாட்ட வந்து ஏதாவது மிருகம் கொண்டு போட்டுட்டு சொல்லணும்ல, அதனால் அப்போ அவனோட வஸ்திரத்தை கொடுத்தா தானே அவன் அப்பா நம்புவார். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவனோட வஸ்திரத்தை என்ன செய்கிறாங்க, கலட்டுறாங்க. ஏன்னா அவன் சாக தான் போகிறான், அவன் அப்பாட்ட நம்ம ட்ரெஸ்ஸோட என்ன செய்யணும், மிருகம் அடித்து போட்டுன்னு காமிக்கணும் அப்படிங்கிறல அவனோட பழம் வரணும் அங்கேயே என்ன செய்கிறாங்க, அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை கலத்திட்டு அவனை என்ன செய்கிறாங்க, வெறும் குழியில் என்ன செய்கிறாங்க, அவனை தூக்கி போடுறாங்க. தண்ணி கிடையாது, ஒரு பால் அடைஞ்ச கிணறு, தண்ணி இல்லாத வெறும் குழியாக இருக்குது. அங்கே என்ன செய்கிறாங்க, அதுக்குள்ளே தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, போட்டாங்க. இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அவனை குழியில் தூக்கி போட்டுட்டு அவன் போஜனை கொண்டு வந்தாலும் சாப்பாடு கொண்டு வந்தாலும் அதை எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிடக்கு எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த சாப்பிடும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கூட்டச்சனங்கள் வர்றதை பார்க்குறாங்க. கூட்டச்சனங்கள் எங்கள் கிளையாத்துலேருந்து வருகிற இஸ்மாயிலருடைய கூட்டத்தை இவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்த்த உடனே இங்கே என்ன செய்கிறாங்க, இஸ்மாயில் கூட்டம் எங்கே போகுது, எகிப்துக்கு போகிறாங்க. கிளையாத்துலேருந்து வந்து நிறைய என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. அதனால் எகிப்துக்கு போகிறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, கந்த வர்க்கங்கள், பிசின் தைலங்கள், வெள்ளை போலங்கள், இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தின் மேலே ஏற்றிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, வருதை இவங்க என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு சாப்பிட்றவங்க இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ யூதா சொல்கிறான், நம்முடைய சகோதரர் என்ன செய்யலாம், நான் நம்முடைய சகோதரனை கொண்டு இந்த ரத்தத்தை என்ன செய்கிறேன், நம்ம மறைப்பதனால் நமக்கு லாபம் என்ன, அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம சகோதரனை குழியில் கிடக்கிற சகோதரனை தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், அந்த இஸ்மாயிலர் கையில் நம்ம என்ன செய்கிறோம், விற்றுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குழியில் போட்டிருக்காங்க, அவங்க சாகலை, இவரோட தான் இருக்கிறான். ஆனால் இனி தூக்க போகிறதில்ல, குழியிலே கடந்து பட்டினியாக கடந்து என்ன செய்யணும், சாகணும், அந்தளவில் தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ யூதா என்ன செய்கிறான், இதை வந்து 4வது மகளையாளுக்கு 4வது பிறந்த மகன் யூதா பிறந்துக்கும் போது நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி சொன்னாலும் அந்த யூதா. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்முடைய சகோதரோட கொண்டு ரத்தத்தை நம்ம மறைக்கிறத விட நம்ம என்ன செய்யணும், இந்த இஸ்மாயிலர் கையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை விட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, ஆலோசனை பண்ணோன்னே இப்போ சரி, இது நல்ல ஆலோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவனோட சொல்ல கேட்டுட்டு எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த குழியில் போய் என்ன செய்கிறாங்க, அவனை தூக்கி நம்ம இஸ்மாயில் கையில் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதியானர் கையில் போய் பேசுகிறாங்க. இப்படி நாங்கள் என்ன செய்கிறோம், சகோதரன் நாங்கள் என்ன செய்கிறோம், அவர் மனசு நாங்கள் விற்று போடுறோம், நீங்கள் அதுக்கு எவ்வளோ வெளி காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் 20 வெள்ளி காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, இப்போ 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பு என்ன செய்கிறாங்க, அந்த குழியிலேருந்து தூக்கி கொண்டு விற்றுட்டாங்க. இப்போ இந்த இஸ்மாயிலர்கள் என்ன செய்கிறாங்க, 20 வெள்ளி காசு கொடுத்து அவனை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து நேரம் என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு போயிட்டுருக்காங்களா, அதனால் நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, இவனை என்ன செய்கிறாங்க, கிளையாத்துலேருந்து எகிப்துக்கு போகிறவங்க எகிப்துக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க குழியிலேருந்து தூக்கி அங்கே விற்றது ரூபனுக்கு தெரியாது. ஏன்னா அவனை எப்படி நம்ம தப்பிக்கலாங்கிறனால இவன் வழி தேடிட்டு இருக்கிறான். அதனால் இவங்க சாப்பிடும்போது அவன் எங்கே போனான்னு தெரியல. இவங்க சாப்பிட்டுட்டு குழியில் தூக்க போகும்போது ரூபன் அந்த இடத்துல இல்லை. அதனால் ரூபன் அவனை தூக்கி இந்த இஸ்மாயிலர் கையில் விற்றது ரூபனுக்கு தெரியாதனால இப்போ ரூபன் என்ன செய்கிறான்னா, அந்த பாலடைஞ்ச கிணற்றுக்கு போகிறான். தன்னோட சகோதரரை தூக்கி அவங்க போட்டிருக்காங்களா, சகோதரனை எப்படியே காப்பாற்றணும் அப்படிங்கிறல என்ன செய்கிறான், அந்த கிணற்றுக்கு போகிறான். அந்த பாலடைஞ்ச கிணற்றில் போய் என்ன செய்கிறான், பார்க்குறான். ஆனால் யோசேப்பு என்ன செய்யல, அந்த குழியில் இல்லைன்னொன்னே அவனுக்கு என்ன செய்யுது, ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம சகோதரன் எப்படியா நம்ம தப்பிச்சிடலாம்னு நினச்சோமே, அந்த சகோதரன் குழியில் இல்லையே, தூக்கி கொண்டு என்ன செஞ்சுட்டாங்களோ தெரியலையே, எப்படி கொண்டாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. வேதனையில் என்ன செய்கிறான், அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை என்ன செய்கிறான், கிழிச்சிட்டான். ரூபன் தான் போட்டிருந்த வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு தன்னுடைய சகோதர இடத்துல திரும்பி வரான். வந்து அந்த கிணற்றில் நம்ம தூக்கி போட்ட பாலஞ்ச கிணத்துல நம்மளோட சகோதரன் அங்கே இல்லையே, ஐயா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சான். வாழ்கிறான். வந்து அவங்க சகோதரர்கிட்ட தேடுறான், நம்ம சகோதரனை காணலையே, எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க.
ஆனால் இதை எடுத்து அவங்க விற்றது வந்து இவனுக்கு தெரியாதனால இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ யோசிப்பு அங்கேயே அடிச்சிடறாங்க, கலத்தி வச்சுருக்காங்களா, அந்த அங்கேயே எடுத்து அடிச்சிடறாங்க. அந்த பல்லவர்ன அங்கேயே ஒரு வெள்ளாட்டு கடாவை அடிச்சிடறாங்க, கொள்கிறாங்க. வெள்ளாட்டு கடாவை கொண்டு அந்த ரத்தத்தில் என்ன செய்கிறாங்க, இவனோட அங்கேயே என்ன செய்கிறாங்க, அந்த ரத்தத்தில் என்ன செய்கிறாங்க, முக்கி எடுத்து அந்த பலவர்ணமாக அங்கேயே என்ன செய்கிறாங்க, அதை காய வச்சு தன்னோட தகப்பன் இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அதை அனுப்பிவிடுறாங்க. அதை அனுப்பிவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோன்னா, இப்படி நாங்கள் வஸ்திரத்தை கண்டெடுத்தோம், இது வந்து உங்களுடைய குமாரன் அங்கி தானா, இல்லைன்னா வேறையா தெரியலையே, நீங்கள் பாரோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த அங்கேயே என்ன செய்கிறாங்க, அனுப்பிவிடுறாங்க. அனுப்பிவிட்டோடனே இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், அந்த அங்கேயை பார்த்து யாக்கோபு வாங்கி கொடுத்தது அவர் தெரியாமல் இருக்குமா, அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த அங்கேயை பார்த்துட்டு ஆமாம் இது என்னுடைய குமாரனுடைய அங்கி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, துஷ்ட மிருகம் ஏதோ பட்சித்து போட்டுச்சு போல் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நினச்சிட்றாங்க, யோசிப்பு அப்போ செத்து போயிருப்பான், ஏன்னா வஸ்திரம் ரத்தமாக இருக்குது, வஸ்திரம் கடந்திருக்கு, அப்போ ஏதோ மிருகம் என்ன செய்யுது, அவனை கடிச்சு தின்னுட்டு வஸ்திரம் மட்டும் கிடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு என்ன செய்கிறார், தன்னுடைய மகனுக்காக என்ன செய்கிறாரு, ரொம்ப நாட்களாக என்ன செய்கிறாரு, ரெட்டு உடுத்தி வஸ்திரம், அது சாதா வஸ்திரத்தை எடுத்துட்டு ரெட்டு உடுத்தி என்ன செய்கிறாரு, சாம்பலை உட்காந்து தன்னுடைய மகனுக்காக துக்கறிங்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, அநேக நாட்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருக்கிறார். சரியாக சாப்பிட மாட்டார், வைக்க மாட்டார். அதனால் அவருடைய குமாரத்தி அரித்திய நாள் மட்டும்தான் குமாரத்தி, மற்ற குமாரர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, சாப்பிட சொல்லி. ஆனால் யாக்கோபு என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான். நான் வந்து என்ன செய்வேன், நான் துக்கத்தோடு என்ன செஞ்சேன், நான் வந்தேன், அதனால் நான் சொல்லுவேன், துக்கத்தோடு நான் நினச்சிடுவேன், எனக்கு குமாரனிடத்தில் நினச்சிவேன், பாதாளத்தில் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி யாக்கோபு என்ன செய்கிறான், நித்தம் என்ன செய்கிறான், தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்து வேதனைப்பட்டு என்ன செய்கிறாரு, அழுது கொண்டே இருக்கிறாரு. இவங்க பண்ண சதி திட்டம் அவருக்கு தெரியாது. அதனால் தன்னுடைய மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மகனுக்காக என்ன செய்கிறாரு, அழுது கொண்டே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இப்போ அவனை என்ன செய்கிறாங்க, அந்த மீதியானர் கையில் எகிப்துக்கு போகிறக்கு விற்று போட்டாங்கல்ல, இப்போ அந்த மீதியானர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, யோசேப்பை நேரம் என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு கொண்டு போயிட்டு பார்வோனின் பிரதானியும் தலையாரிக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பஇடத்துல என்ன செஞ்சுட்டாங்க, விற்று போட்டுட்டாங்க. அவங்க இப்போ எவ்வளோ காசுக்கு விட்டாங்களே தெரியாது, இவங்க கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டிருந்தாரு. இப்போ போத்திபார் கையில் அதோட கூடுதல் தானே விற்றுருப்பாங்க, அதனால் எவ்வளோ இது கொடுத்தாரு தெரியாது, விற்று போட்டாச்சு. இப்போ இது வந்து 37வது அதிகாரம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம ரூபன் பார்த்துட்டோம், யாக்கோபு பார்த்துட்டோம். ஈசாக்குடைய பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு 2 பேருடைய சரித்திரத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். ஏசாவுடைய சந்ததியில் பிரபுக்களாக வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். யாக்கோபுடைய சந்ததியில் இப்போ என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, யோசிப்பு என்ன செய்கிறாங்க, இந்த இப்படி விற்று போட்டதை நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக 38வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, யூதாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசா, யாக்கோபு, ஏசா மொத்தம் 12 பிள்ளைகளை நம்ம 2 பேரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், யூதாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யூதா வந்து என்ன செய்கிறோன்னா, இதை வந்து லேயாளுடைய பிள்ளைகளை 4வது பையன்னு சொல்லி பார்த்தோம். அந்த யூதா தான் என்ன செஞ்சான், இவங்களை வந்து என்ன செய்யறான், இஸ்மாயில் கையில் விற்கிறதுக்கு வழி காட்டினான். நம்ம கொண்டு போட்டு ரத்தத்தை தேடக்கூடாது, நம்ம என்ன செஞ்சிடறோம், அவனை விற்று போட்டால் இவரோட பிழைச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்கிறாங்க, விற்று போட்டான் அந்த யூதா, 4வது சகோதரன். யாக்கோபுடைய பிள்ளையில் 4வது, லேயாளுடைய பிள்ளை 4வது பையன். இப்போ அவன் என்ன செய்கிறான்னா, இவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்ப்போம். யூதா என்ன செய்கிறான்னா, இப்போ தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறான், விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஒருத்தனை கொண்டாச்சு, 10-11 சகோதரர் இருக்காங்க. 11 இவன் 1 பேரில் 10 பேர் இருக்காங்களா, இந்த 10 சகோதரர்களை விட்டு என்ன செய்கிறான், இவன் தன்னுடைய சகோதரர்களை விட்டு அதெல்லாம் ஊரானாகிய ஈரா என்ன ஒரு மனிதன் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். ஏன்னா இவங்க பண்ணுற அநியாய அக்கிரமங்களை அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்காதனால இவன் என்ன செஞ்சுட்டான்னா, அந்த அவங்க சகோதரர்களை விட்டு என்ன செய்கிறான், ஏன்னா அப்பா இறந்து போயிட்டார், அதனால் என்ன செஞ்சிட்டான்னா அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு ஈரா என்ன ஒரு மனிதன், அதெல்லாம் ஊரானாகிய ஈரா என்ன ஒரு மனித இடத்துல போய் என்ன செய்கிறான், சேர்ந்துட்டான். அங்கே என்ன செய்கிறான், யூதா சூவா அப்படின்னு சொல்லி பேருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தையே கண்டுறாங்க. யூதா வந்து சூவா அப்படின்னு சொல்லி பேருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தையே கண்டு அவளை என்ன செய்கிறான், விவாகம் பண்ணி அவளோட சேர்க்கிறான். அதெல்லாம் இந்த ஊரில் ஈரான்னு சொல்லி ஒரு மனிதன் இருக்கான். அந்த மனிதனிடத்தில் சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானிய குமாரத்தி இருக்கிறா. அவளை கண்டு என்ன செய்கிறான், அவளை விவாகம் பண்ணி அங்கே என்ன செய்கிறா, அதெல்லாம் ஊரில் என்ன செய்கிறா, யூதா வாசித்து கொண்டு இருந்திருக்கிறான்.
இந்த சமயத்தில் யூதாவுடைய மனைவி என்ன செய்தா? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றான். குமாரனை பெற்றோன்னா அவனுக்கு ஏர் அப்படின்னு சொல்லி யூதா என்ன செய்கிறான்? பேர் வச்சுக்கிறான். மறுபடியும் அவள் என்ன செய்தா? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு என்ன செய்தான்? ஓனான் என்று பேர் வச்சுக்கிறான். அப்போ யூதாவுடைய மனைவி பேர் சூவா. அதெல்லாம் ஊரில் வசிக்கிறான்னு பார்க்குறோம். 2 குமாரர்கள் என்ன செய்கிறாங்க? அவனுக்கு பிறந்திருக்கிறாங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறான். இவள் அவனை பெறுகிற போது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? கெசிபிக்கு வந்துட்டாங்க. 3வது சகோதரனை பெறும்போது அந்த அதலாம் என்ற ஊரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க? கெசிபி என்ற ஊருக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. அங்கே தான் சேலா 3வது பையன் என்ன செய்கிறான்? பிறக்கிறான். இப்போ இவங்களுக்கு யூதாக்கு என்ன செய்கிறாங்க? 3 பையங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யூதா என்ன செய்கிறான்னா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் அப்படின்னு சொல்லி பேருள்ள ஒரு பெண்ணை என்ன செய்கிறான்? விவாகம் பண்ணி கொடுக்குறான். ஏரு யூதா தன்னுடைய மூத்த மகன் ஏருக்கு தாமார் அப்படின்னு சொல்லி ஒரு பேருள்ள பெண்ணை என்ன செய்ய திருமணம் செய்து கொடுக்குறான். இந்த யூதாவின் மூத்த மகன் ஏர் என்ன செய்கிறான்னா கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்கிறான். பொல்லாததாக இருந்ததுனால கர்த்தர் அவனை என்ன செஞ்சிட்டார்? ஏரை என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போட்டார். ஏரை கொண்டு போட்டோடனே இப்போ யூதா என்ன செய்கிறான் அப்படின்னா ஓனானனை பார்த்து 2வது பையனை பார்த்து ஓனானை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய? உன்னுடைய தகப்பன் நினச்சினா உன்னோடைய சகோதரன் நினச்சிட்டா நீ மறித்து போயிட்டான். அதனால் உன்னுடைய சகோதரன் மனைவி நீ என்ன செஞ்சு திருமணம் செஞ்சுக்கோ, நான் உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கேன், உன்னுடைய தமையனுக்கு ஒரு சந்தானம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னா தன்னுடைய 2ஆம் மகனுக்கு என்ன செய்கிறான்? ஓனான என்ன செய்கிறான்? திருமணம் முடித்து கொடுக்குறான். நீ அந்த தாமாரை என்ன செய்கிறான்? மூத்தனுடைய மனைவி தாமாரை 2வது பையனுக்கு என்ன செய்கிறான்? திருமணம் முடித்து கொடுக்குறாப்புல. இப்போ அவனும் என்ன செய்கிறான்னா அவனும் தன்னுடைய தமையனுக்கு சந்தானம் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வித்தை என்ன செய்கிறான்? கீழே என்ன செய்கிறான்? தரையில் விழ விட்டுட்டான். தரையில் விழ விட்டு கெடுத்ததுனால கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பா இருந்ததுனால கர்த்தர் அவனையும் என்ன செஞ்சுட்டாரு? அழிச்சு போட்டுட்டார். இப்போ 2 சகோதரனுக்கு அவனை கொடுத்துருக்குறாங்க. 2 சகோதரன் திருமணம் முடித்து 2 சகோதரன் மூலமும் சந்தானம் இல்லை. அடுத்தல 3வது குமாரனுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு சொல்லி நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.